பாகம் 81. லாட்ஜுக்குள் வேகமாக ஓடிய அவந்திகாவை ரிசப்ஷனில் இருந்த ஆள் தடுத்து நிறுத்தினான். என்ன மேடம், எங்க போறீங்க? உங்களுக்கு யார் வேணும் என்று அந்த ரிசப்ஷன் ஆள் அவந்திகாவிடம் விடாப்பிடியாக விசாரித்துக் கொண்டிருக்க, மூச்சு வாங்கிக் கொண்டிருந்த அவந்திகா மெதுவாக எச்சிலை விழுங்கிக் கொண்டு, சார், இங்க நேத்ரான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்கள பாக்கணும் என்று சொல்லி முடிப்பதற்குள் அங்கு வந்த கருப்பு சட்டை ஆள் ரிசப்ஷனில் இருந்த ஆளிடம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல கை காட்டிவிட்டு அவந்திகாவை பேசக்கூட விடாமல் அங்கிருந்து வெளியே துரத்துவதிலேயே குறியாக இருந்தான். இங்க பாருமா, அப்படியெல்லாம் யாரும் இங்க வரல, நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்க, முதல்ல வெளியே போ என்று அந்த ஆள் ரூடாக பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கு சந்தேகம் மேலும் உறுதியானது. இல்ல சார், இந்த லாட்ஜுக்குள்ளதான் நேத்ரா வந்தா, நானே என் கண்ணால பார்த்தேன். ஒரே நிமிஷம் சார், நான் உள்ள போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு இல்லைன்னு நான் உடனே கிளம்பி போயிடுறேன் என்று அவந்திகா கெஞ்சும் குரலில் பேசிக் கொண்டிருக்க, அங்கு சிவப்பு சட்டை போட்டுக்கொண்டு வாட்ட சாட்டமாக வேறொரு ஆளும் வந்து நின்றான். அவர்களுக்குள் ஏதோ சைகையில் பேசிக் கொண்டவர்கள் அவந்திகாவை அங்கிருந்து வெளியே துரத்தும் முயற்சியில் இறங்கினர். என்னம்மா, திருட வந்தியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கோம். யாரையோ தேடிட்டு வர்ற மாதிரி லாட்ஜுக்குள்ள புகுந்து கிடைக்கிறதெல்லாம் லவட்டிட்டு போலான்னு நினைச்சியா? மணி, இவள தூக்கி வெளியே கெடாசு என்று சிவப்பு சட்டைக்காரன் சொல்ல, கருப்பு சட்டை ஆள் அவந்திகாவின் கையை போர்ஸாக பிடித்து இழுத்தான். அவந்திகா எவ்வளவு திமிரியும் அவன் அவந்திகாவை விடுவதாக இல்லை. அவந்திகாவிற்கு அந்த 3 பேர் மீதும் சந்தேகம் வலுத்துக் கொண்டே போனது. நேத்ராவை இவர்கள்தான் கடத்தி வைத்திருப்பார்களோ, இல்லை திலக்குக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குமோ என்று யோசித்தவளுக்கு மாடியிலிருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்கவும், நிச்சயம் அது நேத்ராவாகத்தான் இருக்கும் என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. நொடிக்கு நொடி மோசமாகிக் கொண்டிருக்கும் நேத்ராவின் நிலையை கண்முன் கற்பனை செய்து பார்த்தவளுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு வலிமை வந்ததோ தெரியவில்லை. பொங்கி எழுந்தாள். அவளை இறுக்கி பிடித்திருந்த கருப்பு சட்டைக்காரனை இடித்து தள்ளிவிட்டு அவந்திகா மாடிக்கு ஓட முயற்சிக்கவும், அவந்திகாவை பாய்ந்து பிடித்த சிகப்பு சட்டைக்காரனோ அவந்திகாவின் வயிற்றை பிடித்து இழுத்து தரையில் தள்ளினான். என்னடி, உனக்கு வாயில சொன்னா புரியாதா? நீயா தேடி வந்து இப்படி எங்க கையில சிக்கிட்டியே? சரி, உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ தேடி வந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. ஆனா அவளை காப்பாத்துறது இருக்கட்டும், இப்போ உன்னை காப்பாத்தவே யாரும் இல்லையே. முதல்ல எங்க கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்கலாம் என்று ஏகவசனம் பேசியவன் அவந்திகாவின் தலைமுடியை பிடித்து தூக்கி அவளை மீண்டும் தரையில் தள்ளிவிட்டு, யோ மேனேஜர், லாட்ஜ் ஷட்டரை இழுத்து மூடியா என்று திமிராக கத்தினான். அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் தரையில் விழுந்த அவந்திகாவின் வயிற்றிலோ பலமாக அடிபட்டது. இருந்தாலும் அந்த வலியை உணரும் அளவுக்கு நேரம் கூட அவளிடம் இருக்கவில்லை. வயிற்றை இறுக்கி பிடித்தபடி மெதுவாக எழுந்தபடியே சிகப்பு சட்டைக்காரனை பார்த்தவள் சடார் என்று அவளின் மொத்த பலத்தையும் போட்டு அவன் காலை பிடித்து இழுத்து அவனை தரையில் தள்ளிவிட்டு எழுந்தாள். ஆனால் அவந்திகா அங்கிருந்து நகர்வதற்குள்ளாகவே கருப்பு சட்டைக்காரன் அவந்திகாவை பிடித்து கொண்டான். அவந்திகா தள்ளிவிட்ட அந்த ஆளோ எருமை கடா மாதிரி உடம்பை வளர்த்தி வைத்திருந்ததால் அவ்வளவு போர்ஸாக விழுந்தும் அவனுக்கு துளி கூட எந்த சேதாரமும் ஏற்பட்டிருக்கவில்லை. விழுந்த வேகத்திலேயே எழுந்தவன் அவந்திகாவின் மீது கொலை வெறியோடு அவந்திகாவை பார்த்தான். எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன தள்ளி விட்டுருப்ப? இதுக்கு மேல நீ எப்படி முழுசா இங்கிருந்து வெளியில போறேன்னு பாக்குறேன். மணி, அவளை இழுத்துட்டு வாடா. வெடக்கோழி தொக்கா வந்து மாட்டிருக்கு, அடிச்சு விருந்து சாப்பிட வேண்டியதுதான் என்று அவன் இரட்டை அர்த்தத்தில் பேசவும், அவந்திகாவிற்கு அவர்களின் நோக்கம் என்னவென்று புரிந்துவிட்டது. நேத்ராவை காப்பாற்ற வந்த அவந்திகாவும் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டாளே. சூழ்நிலையின் நெருக்கடியை உணர்ந்த அவந்திகா சாதுரியமாக யோசிக்க ஆரம்பித்தாள். அவர்கள் அவந்திகாவை பிடித்து இழுத்து கொண்டு போய்க் கொண்டிருக்க
அந்த இடத்தை சுற்றி என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் சில வினாடிகளில் மனதுக்குள் பதிய வைத்துக் கொண்டவள் திடீரென்று அவர்களின் பிடியிலிருந்து விடுபட திமிர ஆரம்பித்தாள். அவந்திகா திமிரவும் சிகப்பு சட்டைக்காரனுக்கு கோபம் வந்து அவந்திகாவின் கன்னத்தில் பளார் என்று அறைய, இந்த அடிக்காகவே காத்திருந்தவள் போல அவந்திகா சட்டென்று மயக்கம் போட்டது போல தரையில் விழுந்தாள். பேச்சு மூச்சில்லாமல் தரையில் கிடந்த அவந்திகாவை பார்த்ததும் அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. அவந்திகாவின் மூக்கிற்கு அருகில் கை வைத்து பார்த்த மணி அவள் மூச்சு விடாமல் கிடப்பதை உணர்ந்து, என்னன்னா போயிடுச்சு போல இருக்கே, இப்போ என்ன பண்றது என்று பீதியோடு கேட்டான். சும்மாதான்டா கை வச்சேன், அதுக்கே இப்படி சுருண்டு கிடக்குது, இப்போ என்னடா பண்றது? சரி, நீ லோகுவுக்கு கால் பண்ணி கீழே வர சொல்லு என்று சிகப்பு சட்டைக்காரன் சொல்ல மணி யாருக்கோ கால் பண்ணி கொண்டிருந்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவோ டொயிங் என்று ஒரு கண்ணை மட்டும் கொஞ்சமாக திறந்து பார்த்தாள். டேய் முட்டா பசங்களா, நான் அவந்திகாடா, அப்படியெல்லாம் இவ்ளோ சீக்கிரம் செத்திட மாட்டேன். ஐயோ, இந்த அரவிந்த் சார் வேற வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காரோ, சீக்கிரம் வாங்க சார், இவனுகளை நான் தனியா சமாளிக்கிறது கஷ்டம் என்று அவந்திகா மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்க, வெளியிலிருந்து ஏதோ பலமாக சத்தம் வந்து கொண்டிருந்தது. சிகப்பு சட்டைக்காரனிடம் ஓடி வந்த மேனேஜரோ, சார், எவனோ வெளியில கதவை போட்டு உடைச்சிட்டு இருக்கான், இந்த பொண்ணு கூட வந்தவனாத்தான் இருப்பான் போல இருக்கு என்று கூறிக்கொண்டே தரையில் கிடக்கும் அவந்திகாவை பார்த்துவிட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மயக்கத்துல இருக்காளா, செத்தே போயிட்டாளா என்று அதிர்ச்சியாக கேட்டான். அண்ணே, அதெல்லாம் இல்ல, நீ போய் ரிசப்ஷன் கிட்ட இரு, மாடியில இருக்க நம்ம ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறிய மணி அவனின் காலால் அவந்திகாவின் காலை நசுக்கி பார்த்தான். ஆனால் அவந்திகாவோ கொஞ்சம் கூட எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளவில்லை. டேய் மணிமண்டையா, அதான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்குடா காலை நசுக்கிற? இரு, அரவிந்த் சார் வரட்டும், உன் மூஞ்சிலே கோடு போட சொல்றேன். ஐயோ அரவிந்த் சார், இன்னும் எவ்வளவு நேரம் மூச்சு அடக்கிக்கிட்டு இருக்கிறது? இவனுங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் கதவை உடைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் உள்ள வாங்க சார் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டவள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் கொஞ்சமாக மூச்சு விட்டு கொண்டாள். ஆனால் அவந்திகாவின் துரதிர்ஷ்டம், அவள் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்த போதும் அவள் மூச்சு விடுவதை அந்த மேனேஜர் பார்த்து விட்டான். மணி, அங்க பாரு, அந்த பொண்ணு இன்னும் சாகல, சீக்கிரம் அவளை கவனிங்க, நான் வெளியில இருந்து யாராவது வர்றாங்களான்னு கவனிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு வாசலுக்கு ஓடினான். இப்பொழுது மணிக்கே அவந்திகாவின் மீது பயங்கரமாக ஆத்திரம் வந்தது. ஏண்டி, எங்களையே செத்த மாதிரி நடிச்சு ஏமாத்துற, இன்னைக்கு நீ செத்து சுண்ணாம்பாகிற வரைக்கும் உன்னை விட மாட்டோண்டி என்று மணி ஆத்திரத்தில் கத்திக் கொண்டிருக்க, அவந்திகாவோ அவள் எதற்காக அந்த இடத்தில் மயக்கம் போட்டு விழுந்தாளோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தாள். அவளுக்கு அருகில் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த ஸ்டீல் ஃப்ளவர் வாஷை பாய்ந்து போய் எடுத்தவள் அவளை பிடிக்க வந்த மணியின் தலையில் தாறுமாறாக அடி போட்டாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவந்திகா ஆக்ஷனில் இறங்கி இருக்க, இதை எதிர்பார்க்காத மணியோ தலையில் இருந்து ரத்தம் வழிய தலையை பிடித்து கொண்டே தரையில் விழுந்தான். மணி மயங்கி விழுந்ததை பார்த்த சிகப்பு சட்டைக்காரனோ ஆத்திரத்தில் அவந்திகாவின் மீது பாய வர, அவந்திகாவோ நாசூக்காக அவனுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு நகர்ந்து நின்று அந்த சிகப்பு சட்டைக்காரன் தலையிலும் நங்கென்று ஒரு போடு போட்டாள். ஆனால் அவனோ மணியைப் போல் அவ்வளவு எளிதில் அவந்திகா போட்ட போட்டிற்கு சாய்ந்து விடவில்லை. அவந்திகா அடுத்த அடி அடிப்பதற்குள் அவள் கையில் இருந்த ஃப்ளவர் வாஷை பிடுங்கி இருந்தவன் அவளை தரையில் தள்ளிவிட்டான். அதற்குள்ளாக மாடியிலிருந்து இன்னும் 4 தடிமாடுகள் வர அவந்திகாவிற்கு செத்தோம் என்று அயர்ச்சியானது. டேய், இவளை தூக்காதீங்க, இவ பண்ண வேலைக்கு இவளை என் காலாலே மிதிச்சு நரகம்னா என்னன்னு காட்டணும், தள்ளி நில்லுங்க. இவ தப்பிக்க நினைச்சா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, இன்னைக்கு இவளை வச்சு ஃப்ரீ ஷோ பாத்துடலாம் என்று சிகப்பு சட்டைக்காரன் குரூரமாக பேசிக் கொண்டிருக்க வந்தவர்கள் சிரிக்க ஆரம்பித்தனர். பாத்தியா லோகு,
ஜான்சன் அண்ணன் இன்னைக்கு நமக்கு ஃப்ரீ ஷோ காட்ட போகுதான், செம்ம என்டர்டெயின்மெண்டா இருக்க போகுது என்று ஒருவன் கைத்தட்டி கொண்டே கூற அங்கிருந்த மற்றவர்களும் கைத்தட்டி கொண்டு உற்சாகமாகினர். அவந்திகாவிற்கோ கண்கள் கலங்கியது. அரவிந்த் சார், சீக்கிரம் வாங்க, நேத்ரா வேற எந்த நிலையில இருக்காங்கன்னே தெரியல. இதுல இவனுங்க வேற என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், சீக்கிரம் வந்துடுங்க சார் என்று கண்கள் கலங்கியபடி வாசலை பார்த்து கொண்டிருந்தாள். சிகப்பு சட்டை போட்டிருந்த ஜான்சனோ அவந்திகாவின் வயிற்றில் உதைக்க காலை தூக்கி கொண்டு வந்தான். ஆனால் அவந்திகாவோ அவன் உதைப்பதற்குள் சைடாக படுத்துக்கொண்டு அவளின் வயிற்றை கைகளால் மறைத்து கொண்டு குறுக்கி படுத்துக் கொண்டாள். அப்போதைக்கு அவந்திகாவின் மனநிலை, நீ எங்க வேணாலும் உதைச்சுக்கோ, வயிற்றுல மட்டும் உதைக்காத, அங்கதான் அரவிந்தோட குழந்தை உருவாக இருக்கு என்பதாகத்தான் இருந்தது. அந்த நிலையிலும் அவந்திகாவின் எண்ணம் இன்னும் உருவாகி இருக்காத அரவிந்தின் குழந்தைக்கான பிறப்பிடத்தை காப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் இதை எதையும் புரிந்து கொள்ளாத அந்த ஜான்சன் எருமை கடாவோ அவந்திகாவை போட்டு கண்டபடி மிதித்து கொண்டிருந்தது. அவந்திகா எழுந்து கொள்ள முயற்சி செய்ய செய்ய அவன் வேகம் இன்னும் அதிகமாகி பலமாக மிதிக்க ஆரம்பித்தான். அவந்திகாவின் முகம், கை, கால், இடுப்பு என்று எல்லா பக்கமும் மிதித்து கொண்டிருந்தவன் இனி அவந்திகா நடக்கவே கூடாது என்கிற நோக்கத்தில் அவந்திகாவின் காலை போட்டு நசுக்க ஆரம்பித்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மற்ற எருமை கடாக்கள் உற்சாகமாக கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தனர். அவ்வளவு மிதியையும் வாங்கிய அவந்திகாவிற்கோ கண்ணீர் தாரை தாரையாக கொட்டிக் கொண்டிருந்தது. அவளின் கண் பார்வை மயமயவென்று ஆகி உடலிலிருந்து அவளின் கொஞ்ச நஞ்ச எனர்ஜியும் கரைந்து கொண்டிருந்தது. டேய், இவ என்னடா வயித்தை இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா? இவள மல்லாக்க திருப்பி போடுங்கடா. இவ வயிற்றுலயும் 4 மிதி மிதிச்சாதான் எனக்கு முழு படம் காட்டின திருப்தி இருக்கும் என்று ஜான்சன் கூற, நானும் அதே தானே நினைச்சேன் என்று அங்கிருந்த குள்ளையன் ஒருவன் மனசாட்சியே இல்லாமல் கொண்டாட்டமாக கூறினான். ஆனால் அவர்களில் பென்சில் மீசை வைத்திருந்தவனுக்கோ கொஞ்சம் மனிதம் தலை தூக்க, சதீசு சும்மா இருடா, அவ வயித்த கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்தா புள்ளத்தாச்சியா இருப்பா போல இருக்குடா, எதுக்கு புள்ளைய கலைச்ச பாவத்தை வாங்கிக்கணும் என்று அவன் மீதிருந்த கொஞ்ச நஞ்ச மனித நேயத்தோடு பேச, அவன் பேச்சை கேட்டு ஜான்சன் கூட அவன் எண்ணத்தை மாற்றிக்கொண்ட மாதிரி இருந்தது. ஆனால் அந்த குள்ளையனோ, அட சும்மா இருனே, கழுத்துல தாலியே இல்ல, மாசமா இருக்காளா, லோகு நீ பிடிடா என்று அவன் லோகுவையும் இழுத்துவிட, அதற்கு மேல் அங்கிருந்தவர்கள் மனுஷத்தனமெல்லாம் காணாமல் போய் முழு மிருகமாக மாறிவிட்டனர். லோகுவும் குட்டையனும் அவந்திகாவை திருப்பி போட்டு அவளின் கை காலை பிடித்து கொண்டிருக்க, 3வது ஆளோ அவந்திகா மிதிபட போவதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த பென்சில் மீசை ஆள் மட்டும், எவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணாதீங்கடா என்பது போல எதுவும் செய்ய முடியாமல் இயலாமையோடு அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகா உடல் முழுவதும் மிதிப்பட்ட நிலையில் அந்த 2 மிருகங்களின் பிடியில் லாக் ஆகி இருக்க, அவளின் வயிற்றை மிதிக்க எகிரி கொண்டு வந்த ஜான்சனை முறைக்க கூட திராணி இல்லாமல் நம்பிக்கை இழந்த நிலையில் கிடந்தாள். எப்படிப்பட்ட நிலையிலும் நம்பிக்கை ஒன்றுதான் விடிவுக்கு ஆதாரம் என்பதை நெருக்கடி சமயத்தில் உயிர் போகும் நிலையில் யாரால் தான் நம்பிக்கொண்டிருக்க முடியும்? பாகம் 82. அவந்திகா நம்பிக்கை இழந்த நிலையில் பயந்து போய் கண்களை இறுக்க மூடிக்கொண்டிருக்க, ஜான்சன் அவந்திகாவின் வயிற்றில் மிதிக்க போன சமயத்தில் ரிசப்ஷனில் இருந்து மேனேஜரின் குரல் பலமாக வந்தது. அந்த குரலை கேட்ட ஜான்சன் அவனின் ஓங்கிய கால்களை இறக்கிவிட்டு கொண்டு, லோகு என்னன்னு பாருடா என்று அதிகார குரலில் கூறினான். கண்களை மூடிக்கொண்டிருந்த அவந்திகாவோ இன்னமும் அவளின் வயிற்றில் மிதி விழுந்திருக்கவில்லை என்பதை உணர்ந்து மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். என்னடா போனவனை இன்னும் காணோம், சதீசு நீ போய் பாருடா என்று ஜான்சன் கூறிக்கொண்டிருக்க, நடக்கப் போவதை புரிந்து கொண்ட அவந்திகாவின் கண்களில் பல்ப் எரிந்தது. வந்துட்டாருடா என் ஹீரோ,
இப்போ வாங்கடா, இதுக்கு மேல என் மேல ஒரு அடி விழுந்தாலும் நீங்கெல்லாம் சின்ன பின்னமாயிருவீங்கடா என்று அவந்திகா மைண்ட் வாய்ஸில் வசனம் பேசிக் கொண்டிருக்க, சதீஷும் லோகுவும் அரவிந்தை பிடித்து இழுத்து வந்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த அவந்திகாவிற்கு தலையே சுற்றிவிட்டது. யோ அரவிந்த், நீ என்னையா இப்படி வந்து சிக்கிக்கிட்ட? நானாவது இவ்ளோ நேரம் சமாளிச்சேன், நீ என்னன்னா வந்ததும் லாக் ஆகிட்ட. நீலாம் ஒரு ஹீரோ. உன்னை நம்பி நான் மைண்ட் வாய்ஸ்ல பேசினத மட்டும் சத்தமா பேசியிருந்தேன்னா இந்நேரம் இவனுங்க இருக்கிற வெறியில என்ன கொன்னே போட்டிருப்பானுங்க. இப்போ எனக்கு இருந்த ஒரு ஹோப்பும் நாசமா போச்சே என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவள் அழுதபடியே பரிதாபமாக அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தோ லோகுவிற்கும் சதீஷிற்கும் நடுவில் திமிரிக் கொண்டிருந்தான். அரவிந்தை கிண்டலாக பார்த்த ஜான்சன், லோகு இழுத்துட்டு வாடா அந்த தங்கத்தை. என்னடி உன்னோட சைட்டா இவன்? இப்போ இவன் முன்னாடியே உன்னை அந்தல சிந்தலையாக்க போறோம். அப்போ உன் சைட் என்ன பண்றான்னு பாக்கலாம் என்று நக்கலாக கூறிவிட்டு அவந்திகாவை தூக்கி நிறுத்தியவன் அவளின் அடிபட்ட முகத்திற்கு நேராக வரவும், அவனின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்ட அவந்திகாவோ தடுமாறி போனாள். நடக்கப் போகும் விபரீதத்தை தடுத்தே ஆக வேண்டும் என்கிற ஆவேசம் அவந்திகாவிற்குள் பொங்கி எழுந்தது. 2 ரவுடிகளின் பிடியில் இருந்த அரவிந்தோ, டேய் அவ மேல கைய வச்சீங்க உங்க சாம்பல கூட விட்டு வைக்க மாட்டேன்டா என்று சினிமா வசனம் எல்லாம் பேசிக்கொண்டு காட்டு கத்தலாய் கத்திக் கொண்டிருந்தான். ஆனால் ஜான்சன் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா, அதுக்கு முன்னால நாம் பண்றத வேடிக்கை மட்டும் பாரு என்று கூறியபடி அவந்திகாவிற்கு மிக அருகில் நெருங்கி இருந்தான். ஜான்சன் அவந்திகாவை நெருங்க நெருங்க வெறி பிடித்த மிருகம் போல மாறிக்கொண்டிருந்த அரவிந்த் அவனை பிடித்து கொண்டிருந்த இருவரின் வயிற்றிலேயும் அவன் கை முட்டியால் ஒரு குத்து விட்டு விட்டு அவந்திகாவை நோக்கி ஓடி வந்தான். அதே நேரத்தில் அவந்திகாவோ ஜான்சன் அவளுக்கு மிக நெருக்கமாக அருகில் வந்ததும் ஜான்சனின் வயிற்றுக்கு கீழே அவனின் மெயின் பாயிண்டில் எத்தி ஒரு உதை உதைத்து அவனின் மொத்த நாடியையும் கதி கலங்க செய்துவிட்டாள். அவ்வளவுதான். ஜான்சன் ஆட்டம் ஒரேடியாக அடங்கி போனது. கால்களுக்கு இடையே கையை வைத்துக்கொண்டு வலியில் தரையில் மண்டி போட்டவன், அவளை சும்மா விடாதீங்கடா என்று வெறியோடு கத்தினான். அவந்திகா அந்த கூட்டத்தின் மெயின் ஆளையே இப்படி உதைத்து சாய்த்த பிறகு அவளை சும்மா விடுவார்களா? ஒரு பக்கம் லோகுவும் சதீஷும் அரவிந்தை அவந்திகாவிடம் போக விடாமல் சண்டை போட்டுக்கொண்டு தடுத்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கமோ அவந்திகா கம்பி மீசைக்காரனையும் 4வது ஆளோடும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். அடுத்த சில வினாடிகளுக்கு சண்டை காட்சிகள் நீண்டு கொண்டிருக்க, சதீஷையும் லோகுவையும் அடித்து மட்டையாக்கிய அரவிந்த் அவந்திகாவிடம் ஓடி வந்து கம்பி மீசைக்காரனை அடிக்க ஆரம்பித்தான். அவந்திகாவும் அவள் பங்கிற்கு பிளவர் வாஸை வைத்து 4வது ஆளை அடித்துக் கொண்டே அரவிந்தை பார்த்து கத்த ஆரம்பித்தாள். சார், நீங்க முதல்ல மாடிக்கு போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு, நேத்ராவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்று அவந்திகா பதற்றத்தோடு கத்திக் கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவின் பேச்சை கேட்பதாக இல்லை. கம்பி மீசைக்காரனை அடித்து கீழே தள்ளிய அரவிந்த் அவந்திகாவிடம் வர, அதற்குள்ளாக கீழே விழுந்த லோகு திரும்ப அரவிந்தை பிடித்துக் கொண்டான். அவந்திகாவிற்கோ நேத்ராவின் நிலையை நினைத்து பயம் எகிரிக் கொண்டே போனது. 4வது ஆளின் மண்டையை பிளவர் வாஸால் அடித்து பொளந்தவள் அரவிந்தை பிடித்துக் கொண்டிருக்கும் லோகுவை பிடித்துக் கொண்டு, சார் சொல்றத கேளுங்க, நீங்க மேல போங்க, மாடியில வேற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, என்னால அவங்கள சமாளிக்க முடியாது, உங்களாலதான் அவங்கள சமாளிச்சு நேத்ராவை கூட்டிட்டு வர முடியும், போங்க சார் என்று யதார்த்தத்தை விளக்கினாள். உன்னை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போவேன் என்று அரவிந்த் டென்ஷனாக கத்திக் கொண்டிருக்க, சார் எனக்கு ஒண்ணும் இல்ல, இங்க நான் பாத்துக்கிறேன், லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் நேத்ராவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகிட்டு இருக்கு, போங்க சார் என்று அவந்திகா வார்த்தையால் அரவிந்தை உந்தி தள்ள, அரவிந்த் வேறு வழி இல்லாமல் மாடிக்கு ஓடினான்.
மாடியில் ஒரு அறைக்கு முன் மட்டும் 2 பாடிகார்ட் நின்று கொண்டிருக்க, அந்த அறையில்தான் நேத்ரா இருக்க வாய்ப்பு அதிகம் என்று யூகித்தவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் சுவற்றில் மாட்டியிருந்த தீ அணைப்பானை எடுத்துக்கொண்டு அந்த 2 பாடிகார்டையும் அடித்து சாய்த்தான். அறைக்குள்ளிருந்து நேத்ராவின் அலறல் சத்தம் வேறு கேட்டுக்கொண்டிருக்க, அந்த தீ அணைப்பானை வைத்து கதவை உடைக்க முயற்சி செய்தவனுக்கோ அந்த கதவை திறப்பது அவ்வளவு ஈஸியாக இருக்கவில்லை. அந்த கதவோ உடைவேனா என்று அரவிந்தை அலைக்கழித்துக் கொண்டிருக்க, ஒரு வழியாக அவனின் மொத்த பலத்தையும் போட்டவன் கடைசி அடியாக அடித்து கதவை உடைத்து திறந்து விட்டான். அறைக்குள் போன அரவிந்திற்கோ பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. திலக் நேத்ராவை பலாத்காரம் செய்ய முயன்று கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட நேத்ராவின் உள்ளாடையை கழட்டிக் கொண்டிருக்கும் சமயத்தில்தான் அரவிந்த் கதவை உடைத்து உள்ளே சென்றிருந்தான். அந்த கோலத்தில் நேத்ராவை பார்த்த அரவிந்தின் மனமோ கொதித்து போனது. நேத்ராவை விடுடோ என்று கர்ஜித்துக் கொண்டே அதிவேகத்தில் ஓடி வந்தவன் அந்த தீ அணைப்பானை வைத்து ஒரே போடாக திலக்கின் கை சப்பையில் போடவும், திலக்கின் கை எலும்பு உடைந்து ரத்தம் வழிந்தது. வலி பொறுக்க முடியாமல் திடீர் அதிர்ச்சியில் திலக் பெட்டிலேயே மயங்கி விழுந்தான். அடுத்த நொடியே அரவிந்த் நேத்ராவின் மீது போர்வையை போர்த்திவிட்டு, நேத்ரா, இப்போதைக்கு அவன் எழுந்திருக்க மாட்டான், சீக்கிரம் டிரெஸ் போட்டுக்கோ, அதுக்குள்ள நான் அவந்திகாவை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று அவசர குரலில் கூறியவன் கீழே அவந்திகாவிடம் ஓடினான். அவந்திகாவோ இன்னும் அந்த லோகுவோடுதான் போராடி கொண்டிருந்தாள். அவந்திகாவின் எனர்ஜி மொத்தமாக வடிந்திருக்க, அவளால் லோகுவை எதிர்த்து சண்டை போட முடியாத நிலைக்கு வந்திருந்தாள். சரியாக அந்த நேரம் அரவிந்த் வந்திருக்க, அவன் லோகுவை அடித்து கீழே தள்ளினான். அரவிந்தை பார்த்த அவந்திகா, சார், நேத்ராக்கு ஒண்ணு ஆகலையே, நல்லா தானே இருக்காங்க என்று பதற்றமாக கேட்டுக்கொண்டிருக்க, சரியாக அந்த நேரத்தில் நேத்ராவும் அவளின் டிரெஸ்ஸை போட்டுக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தாள். அவந்திகாவை பார்த்ததும் அண்ணி என்று அழுது கொண்டே அவந்திகாவிடம் ஓடி வந்தவள், என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்னாலதானே எல்லாம் என்று அவந்திகாவை கட்டிப்பிடித்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்தாள். நேத்ரா, இதுல ஓன் தப்பு எதுவும் இல்ல, அவன் இப்படி ஒரு அயோக்கியனா இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும் என்று அவந்திகா நேத்ராவை சமாதானப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்க, அரவிந்தின் முதுகில் யாரோ கை வைத்தனர். அவ்வளவுதான். அரவிந்த் அந்த ரவுடிகளாகத்தான் இருப்பார்கள் என்று சண்டை போடும் வேகத்தில் திரும்ப, அங்கு பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சம்பத் நின்று கொண்டிருந்தான். சார், அடிச்சிடாதீங்க, நான் தான், போலீஸ் வாசலுக்கு வந்துட்டாங்க, முதல்ல இங்க இருந்து போகலாம் என்று சம்பத் அவசர குரலில் அரவிந்தை அலர்ட் செய்யவும், நேத்ராவிடம் திரும்பிய அரவிந்தோ, நேத்ரா, பேசுறதுக்கு நேரம் இல்ல, முதல்ல இங்கிருந்து போயாகணும் என்று கூறிவிட்டு அவந்திகாவை அலைக்காக தூக்கிக் கொண்டான். அவந்திகாவின் உடல் முழுவதும் அங்கங்கே அடிபட்டிருந்தாலும் அவந்திகாவின் காலில்தான் பலத்த அடிபட்டிருந்தது. காலில் இருந்து ரத்தம் கூட வலிந்து கொண்டிருந்தது. உடனடியாக அவந்திகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என்று நினைத்த அரவிந்த் அப்பொழுதுதான் ஒரு ஓரமாக குருவிக்கொண்டு உட்கார்ந்திருந்த ஜான்சனை பார்த்தான். உடனே அரவிந்திற்கு உள்ளுக்குள்ளிருந்து ஒரு வெறி பற்றி கொண்டு வந்தது. அவந்திகாவை இறக்கிவிட்டவன் பாய்ந்து போய் ஜான்சனை கண்ணா பின்னாவென்று உதைக்க ஆரம்பித்தான். சார், என்ன பண்றீங்க? போலீஸ் வந்துட்டாங்க, வாங்க என்று சம்பத் அரவிந்தின் கையை பிடித்து நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்க, அந்த நேரம் பார்த்து போலீசும் வந்து ஸ்டாப் இட் என்று கத்த ஆரம்பித்தனர். அரவிந்தோ யார் சொல்லியும் ஜான்சனை உதைப்பதை நிறுத்துவதாக இல்லை. அரவிந்திடம் வந்த இன்ஸ்பெக்டர், நிறுத்துன்னு சொல்றேன், போலீஸ் வந்ததுக்கு அப்புறமும் இப்படி அடிச்சிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா என்று கேட்க, சம்பத்தோ அந்த போலீஸின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். உடனே அவர், யாரா வேணும்னா இருக்கட்டும் சார், அதுக்குன்னு போலீஸ் முன்னாடியே இப்படி அடிப்பாரா என்று கேட்கவும், அப்படி இல்ல சார், இவனுங்க ஒரு பிரெக்னன்ட் லேடிய உதைச்சு அவங்களுக்கு அபோர்ட் ஆகிடுச்சு, அந்த கோபத்துலதான் அரவிந்த் சார் இப்படி நடந்துகிட்டாரு என்று கூறிய சம்பத் அவந்திகாவை கை காட்டினான். இன்ஸ்பெக்டரோ அவந்திகாவை வினோதமாக பார்த்தார்.
என்னதான் அவந்திகா அடிபட்டு காயத்தோடு இருந்தாலும் சம்பத் சொன்னது போல் அபார்ஷன் ஆன பெண் மாதிரியே தெரியாததால் இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகமாக இருந்தது. இன்ஸ்பெக்டரின் சந்தேக பார்வையை உணர்ந்த அவந்திகா உடனே வயிற்றை பிடித்துக் கொண்டு தரையில் அமர்ந்தபடி ஐயோ அம்மா என்று கத்த ஆரம்பித்தாள். அரவிந்த் சார், போதும், இங்கிருந்து கிளம்பலாம். அவந்திகாவுக்கு வேற அடிபட்டிருக்கு, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் என்று சம்பத் அரவிந்தின் காதில் கிசுகிசுக்க அவந்திகா வலியில் கத்திக் கொண்டிருப்பதை பார்த்த அரவிந்த் அதற்கு பிறகுதான் ஜான்சனை உதைப்பதை நிறுத்திவிட்டு அவந்திகாவை தூக்கிக் கொண்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் அரவிந்த் வெளியே போவதை பார்த்த ஏட்டோ அரவிந்தை தடுக்க நினைக்க அவரை இன்ஸ்பெக்டரின் குரல் ஆஃப் செய்தது. அதற்கு பிறகு அரவிந்த் எந்த இடையூறும் இல்லாமல் அவந்திகாவை தூக்கிக் கொண்டு நேத்ராவையும் கூட்டிக் கொண்டு லாட்ஜை விட்டு வெளியில் போனான். அரவிந்த் வெளியில் போனதும் சம்பத்திடம் திரும்பிய இன்ஸ்பெக்டரோ, சார், அரவிந்த் சார் ஸ்டேஷனுக்கு வந்து இங்க நடந்ததை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும் என்றதும் சம்பத், சார், அதெல்லாம் எங்க லாயர் பாத்துக்குவாரு. அதையும் மீறி அரவிந்த் சார் தான் ஸ்டேஷனுக்கு வரணும்னா என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும்ல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சார். முதல்ல இந்த மாதிரி புறம்போக்குகளை புடிச்சு ஜெயில போடுங்க சார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஏற்கனவே அரவிந்திற்கு எல்லா இடத்திலும் பெரும் அளவில் செல்வாக்கு இருப்பதால் சம்பத்திற்கு இன்ஸ்பெக்டரை சமாளிப்பது ஒன்றும் கடினமாக இருக்கவில்லை. இன்ஸ்பெக்டரிடம் பேசி முடித்தவன் காருக்கு வந்திருக்க காரில் சம்பத்திற்காக மூவரும் காத்திருந்தனர். அவந்திகாவோ ரத்தம் சொட்ட சொட்ட அரவிந்தின் மடியில் கிடந்தாள். சம்பத், சீக்கிரம் காரை எடு, ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டலுக்கு போ என்று கூறிய அரவிந்த் வேதனையோடு அவந்திகாவின் தலையை வருடிக் கொண்டிருக்க சம்பத் காரை ஸ்டார்ட் செய்து ஜெட் வேகத்தில் ஓட்ட ஆரம்பித்தான். அவந்திகா, உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன் என்று அரவிந்த் கண்கள் கலங்க பேசிக் கொண்டிருக்க அரவிந்தின் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்த அவந்திகா மெல்ல மயக்க நிலைக்கு சென்றிருந்தாள். அதற்கு பிறகு அரவிந்த் பேசியது எதுவும் அவந்திகாவிற்கு கேட்கவில்லை. அவந்திகா மயங்கியதை பார்த்ததும் பதறிப்போன அரவிந்தோ அவந்திகாவின் தலையில் இருந்த கையை எடுக்கும் போது அவனுக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதுவரை அவந்திகாவை தொட்டிருந்த அரவிந்தின் கையில் ரத்தம் ஒட்டிக் கொண்டிருக்க அவந்திகாவின் தலையிலும் அடிபட்டிருக்கிறது என்பது அரவிந்திற்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. உடனே அரவிந்த் பதறி கத்த ஆரம்பித்தான். சம்பத், அவந்திகா தலையிலிருந்து ரத்தம் வருது. அவந்திகா, கண்ணை திறந்து பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல, என்னை விட்டு போயிடாதடி, உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன் என்று அரவிந்த் பதறி துடித்துக் கொண்டிருக்க ஹாஸ்பிட்டல் வாசலில் சடன் பிரேக் போட்டு கிரீச் என்ற பெருத்த சத்தத்தோடு காரை நிறுத்தினான் சம்பத். கார் நின்ற அடுத்த நொடியே அரவிந்த் அவந்திகாவை தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள் அழுது கொண்டே ஓடினான். அரவிந்த் அழுவதை பார்த்த சம்பத்துக்கோ அரவிந்திற்கு அழக்கூட தெரியுமா என்று அந்த நிலையிலும் வியப்பாக இருந்தது. ஆனால் சம்பத்துக்கு ஒரு விஷயம் தெரியாதே. அன்பானவர்கள் இப்படித்தானே அன்பை உள்ளுக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டு வெறுப்பை காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் விதி அவர்களின் சாமர்த்தியத்தை காட்டிலும் மிஞ்சியது ஆயிற்றே. அதன் சித்து விளையாட்டை காட்டி அவர்கள் உள்ளுக்குள் ஒளித்து வைத்திருக்கும் அன்பை ஒரு நாள் உலகின் முன் வெட்ட வெளிச்சமாக்கிவிடுவதுதானே அதன் வேலை. பாகம் 83. அவந்திகாவிற்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்குள்ளாக அரவிந்தோ மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமே செய்து கொண்டிருந்தான். டாக்டர், என்னாச்சு? அவந்திகா உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. அவ தலையில இருந்து வேற பிளட் வந்தது டாக்டர். சீரியஸ் ப்ராப்ளமா? ஏதாவது சொல்லுங்க டாக்டர் என்று அரவிந்த் கத்திக் கொண்டிருக்க டாக்டருக்கோ அரவிந்தை என்ன சொல்லி அமைதிப்படுத்துவது என்றே புரியவில்லை. சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. சொல்ல போனா தலையில அடியே படல. இப்ப நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா தான் எங்களால இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இப்படியே நீங்க கத்திட்டே இருந்தீங்கன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்று அரவிந்திடம் கண்டிப்பான குரலில் கூறிய டாக்டர் நர்ஸை பார்த்தார். நர்ஸ், இவரை வெளியில கூட்டிட்டு போங்க
என்று டாக்டர் நர்ஸிடம் கூறவும் அந்த நர்ஸும் வலுக்கட்டாயமாக அரவிந்தை ட்ரீட்மெண்ட் பார்க்கும் அறைக்கு வெளியே கூட்டி சென்று நிறுத்தினாள். சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, மேடம்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க என்று நர்ஸ் கூறிவிட்டு போன பிறகும் கூட அரவிந்தின் மனம் ரிலாக்ஸ் ஆகியிருக்கவில்லை. அந்த ரூமுக்கு வெளியில் இருந்த சேரில் அமர்ந்திருந்த அரவிந்த் தலையை கவுத்திக் கொண்டு பெரும் சோகத்தில் அமர்ந்திருக்க, ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜரை முடித்துவிட்டு வந்த சம்பத்தும் நேத்ராவும் அரவிந்தை சமாதானம் செய்ய முயற்சி செய்தனர். அரவிந்த் ப்ரோ, அன்னிக்கு ஒன்னும் இல்ல, பிளீஸ் அழாதீங்க என்று நேத்ரா தயக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்க, அரவிந்தோ நேத்ராவை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அரவிந்தின் நிலையை புரிந்து கொண்ட சம்பத்திற்கோ அரவிந்தை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல், சார், அவந்திகா நல்லபடியா வந்துடுவாங்க சார், கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு வாயை மூடிக்கொண்டான். அதற்கு பிறகு அங்கு யாருமே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. அவர்களின் நீண்ட நேர மௌன யுத்தத்திற்கு பிறகு ஒரு வழியாக டாக்டர் அந்த அறையில் இருந்து வெளியே வந்தார். டாக்டர் வந்ததை பார்த்ததும் அரவிந்த் வேகமாக டாக்டரின் கைகளை பிடித்து கொண்டு, சார், அவந்திகா எப்படி இருக்கா? கண்ணு முழிச்சிட்டாளா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று பதற்றமாக கேட்க, அரவிந்தின் கைகளை பிடித்து குலுக்கிய டாக்டர் புன்னகையோடு, டோன்ட் வரி சார், அவங்க இப்ப நல்லாவே இருக்காங்க, அவங்களுக்கு சீரியஸா எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என்று இழுக்கவும் அரவிந்த் பதட்டமடைந்தான். என்னாச்சு டாக்டர், எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க என்று அரவிந்த் பதட்டப்படுவதை பார்த்த டாக்டர், டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ், அவங்க கால்ல அடி பலமா பட்டிருக்கு, சோ எப்படியும் 1 வீக் ஆவது அவங்க கண்டிப்பா பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்ல என்று தீர்க்கமான குரலில் கூறியதும் தான் அரவிந்திற்கு கொஞ்சமாவது நிம்மதியானது. ஆனாலும் அவனுக்குள் இருந்த ஒரு சந்தேகம் அவனை உசுப்பிக் கொண்டே இருக்க, அதை டாக்டரிடமும் கேட்டுவிட்டான். டாக்டர், அவந்திகா தலையில அடிபட்டிருந்ததே, அவ தலையில இருந்து ரத்தம் கூட வந்துச்சு டாக்டர் என்று அரவிந்த் குழப்பமான முகபாவத்தோடு கேட்க, டாக்டருக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. லுக் மிஸ்டர் அரவிந்த், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தலையில எந்த இன்ஜுரியும் இல்ல, சொல்ல போனா தலையில சின்ன காயம் கூட இல்ல, மேபி அவங்க உடம்புல இருந்து ப்ளீட் ஆன பிளட் அவங்க தலையில பட்டிருக்கலாம், அத பார்த்துட்டு தான் நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ டோன்ட் வரி அபவுட் இட். இப்போ அவங்க மயக்கமா இருக்காங்க, அவங்கள பாக்குறதுனா டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வாங்க. 1 வீக் பெட் ரெஸ்ட் மஸ்ட், ரிமெம்பர் இட் என்று கூறிவிட்டு டாக்டர் செல்லவும் அரவிந்த் வேகமாக அறைக்குள் சென்று அவந்திகாவை தவிப்போடு பார்த்தான். அவந்திகாவின் உடலில் அங்கங்கே பிளாஸ்டரி போட்டிருக்க, அவளின் காலில் ஒரு பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது. அதை பார்த்த அரவிந்தின் மனம் துடியாய் துடித்தது. ஏண்டி, எதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு முறையும் எனக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? உன்னை இப்படி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் மேலதான் ஆத்திரமா வருது. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோன்னு என் மேலேயே வெறுப்பா இருக்கு. எதுக்காக இதெல்லாம் பண்ற? என்னதான் உனக்கு பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு எனக்காக இவ்ளோ செய்ற என்று அரவிந்த் வாய் விட்டு புலம்பிக் கொண்டிருக்க, அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. அறை கதவு திறந்த சத்தத்தை கேட்டதும் அரவிந்த் மௌனமானான். நேத்ராவும் சம்பத்தும் தான் உள்ளே வந்தனர். அவந்திகாவை பார்த்த நேத்ராவோ கதறி அழ ஆரம்பித்தாள். என்னாலதான் ப்ரோ அன்னைக்கு இப்படி ஆச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அம்மா சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும். அவன் ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. எனக்காக சண்டை போட்டுதான் அன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. ப்ரோ, என்ன திட்டுங்க, அடிங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்று கூறிவிட்டு நேத்ரா தேம்பி அழுது கொண்டிருக்க, நேத்ராவை அமைதிப்படுத்தும் முயற்சியில் சம்பத் இறங்கினான். நேத்ரா, பிளீஸ் சத்தம் போடாதீங்க, முதல்ல அலறத நிறுத்துங்க. இப்படி பேஷண்ட் இருக்கிற ரூம்ல அழுதா அது பேஷண்ட தானே டிஸ்டர்ப் பண்ணும். டாக்டர் இப்பதான் அவந்திகாவை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாரு. அத மறந்துட்டு இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தா அது அவந்திகாவுக்கு தானே கஷ்டம் என்று சம்பத் யதார்த்தத்தை நேத்ரா புரிந்து கொள்ளும் விதத்தில் பேச, நேத்ரா கஷ்டப்பட்டு அழுகையை அடக்கிக் கொண்டாள்.
அரவிந்திற்கோ நேத்ரா மீது சிறியதாக கோபம் இருந்தது. அவந்திகாவிற்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட ஆரம்ப புள்ளியாக இருந்தது நேத்ராதான் என்கிற கோபம். ஆனால் அது சீக்கிரமே மறைந்துவிடும் கோபம்தான். இருந்தாலும் இந்த நிலையில் நேத்ரா அரவிந்தின் கண்முன் நின்று அழுது கொண்டிருந்தால் நேத்ராவை ஏதாவது ஹார்ஷாக திட்டி விடுவோமோ என்று அரவிந்திற்கே கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அதனால் முதலில் நேத்ராவை இங்கிருந்து கிளப்ப வேண்டும் என்று நினைத்தவன் சம்பத்தை பார்த்தான். சம்பத், நேத்ராவை இங்கிருந்து கூட்டிட்டு போ, நான் அவந்திகாவோட இருக்கேன் என்று அரவிந்த் கூறவும் நேத்ராவோ அதற்கு சம்மதிக்கவில்லை. இல்ல ப்ரோ, நான் அண்ணியோட இருக்கேன். நான் பண்ண தப்புக்கு நான் அண்ணி கூட இருந்து எல்லாம் பண்ணணும். அப்பதான் என் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது தீரும் என்று நேத்ரா பேசிக் கொண்டிருக்க அரவிந்தின் கோபம் மேலும் அதிகமானது. நேத்ரா, இதுக்கு மேல எதுவும் பேசாத, முதல்ல கிளம்பு. இங்க நடந்ததை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் எப்போ எப்படி சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன். நீ இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். திலக் பத்தி ஏதாவது கேட்டா அவன் இன்னைக்கு உன்னை பார்க்கவே வரலன்னு சொல்லிடு என்று அரவிந்த் அவனின் கோபத்தை அடக்கிக் கொண்டு கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல கடுமையான குரலில் கூறிவிட்டு சம்பத்திடம் திரும்பினான். சம்பத், அந்த ஹோட்டல்ல இருந்து நேத்ரா காரை எடுத்துட்டு வந்தாச்சா என்று அரவிந்த் கேட்டதும், கார் ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல தான் சார் இருக்கு என்று சம்பத் உடனடியாக பதில் கூறினான். குட், நேத்ராவை அந்த கார்லயே கொண்டு போய் வீட்டு வாசல்ல விட்டுட்டு நீ அம்மாவை பார்க்காம திரும்பி வந்துடு. நேத்ரா தனியாவே வீட்டுக்கு போன மாதிரி இருக்கட்டும், நான் அம்மாக்கு கால் பண்ணி மத்தத பேசிக்கிறேன் என்று அரவிந்த் சம்பத்திடம் தெளிவாக கூறவும் சம்பத் அரவிந்திடம் தலையாட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்ப போனான். ஆனால் நேத்ராவோ அரவிந்தின் கோபத்தை கிண்டி கிளறுவதிலேயே குறியாக இருந்தாள். ப்ரோ, அம்மா கிட்ட சொல்லாம எப்படி? அம்மா கேப்பாங்களே என்று நேத்ரா கண்கள் கலங்கியபடி கேட்கவும் அரவிந்தோ, நேத்ரா சொன்னதை செய் என்று கடுமையான குரலில் கத்தினான். அரவிந்த் கத்தியதும் பயந்து போன நேத்ரா அதற்கு பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக சம்பத்தின் பின்னால் போனாள். அவர்கள் இருவரும் சென்றதும் மாதவிக்கு கால் செய்து பேசினான் அரவிந்த். அம்மா, நேத்ரா இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பா, அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க, மீதிய நான் நேர்ல வந்து சொல்றேன் என்று அரவிந்த் கூறி முடிக்க மாதவிக்கோ பதட்டமானது. என்ன அரவிந்த், என்னாச்சு? அந்த பையனை நீ பாத்தியா? பொம்மி எங்க? நேத்ராவோட பொம்மியும் வரால? அப்படின்னா நான் பொம்மிக்கிட்டேயே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்று மாதவி பேசிக் கொண்டிருக்க அரவிந்தின் கண்களோ பெட்டில் மயக்க நிலையில் படுத்துக் கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்தது. அம்மா, அவந்திகா இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டா என்று அரவிந்த் வருத்தம் தோய்ந்த குரலில் கூறவும் மாதவிக்கோ ஏதோ தவறாக இருக்கிறதே என்கிற சந்தேகம் வந்தது. ஒன்னும் பிரச்சனை இல்லையேப்பா, ஏன் பொம்மி வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்ற? மறுபடியும் அவளோட சண்டை போட்டியா? உன் பக்கத்துல பொம்மி இருந்தா போன அவகிட்ட கொடு, அவகிட்ட நான் பேசுறேன் என்று மாதவி கூறியதும் அரவிந்த் சுதாரித்துக் கொண்டான். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு ஏதோ நியூஸ் கலெக்ட் பண்ற வேலை வந்துருச்சுன்னு இப்பதான் கிளம்பி போனா. அந்த வேலை சம்பந்தமா வெளியில தங்குறதா வேற சொன்னா, அதான் சொன்னேன் என்று அரவிந்த் அவந்திகாவை பார்த்தபடியே ஒரு கற்பனை கதையை சொல்லிக் கொண்டிருக்க மாதவிக்கு கொஞ்சம் சமாதானமானது. அதான் விஷயமா? அதான் உன் குரல் இப்படி இருக்கா? நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சிட்டேன். அரவிந்த், பொம்மி ரொம்ப நல்ல பொண்ணுடா. வேலைன்னு வந்துட்டா எவ்ளோ ரிஸ்க் எடுத்தாவது வேலைய சரியா செஞ்சு முடிக்கணும்னு சாப்பிட கூட மறந்து ஓட ஆரம்பிச்சிடுவா. அதுக்காக நீ அவளை கோவிச்சுக்க கூடாது. அவளுக்கு பக்க பலமா இருந்து நீதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் புருஷ லட்சணம். அத விட்டுட்டு கோபப்படுறதோ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறதோ குடும்பத்துக்கு நல்லதில்லடா. வேணும்னா நான் பொம்மிக்கு போன் பண்ணி பேசுறேன். எவ்வளவு சீக்கிரம் வேலைய முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர சொல்றேன், சரியா என்று மாதவி கூறியதும் அரவிந்திற்கு தூக்கி வாரி போட்டது. அம்மா, அதெல்லாம் வேண்டாம். அவ ஏதோ முக்கியமான நியூஸ்க்காக இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்னு சொன்னா. இந்த நேரத்துல அவளுக்கு கால் பண்ணா அது அவளுக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். அவ வேலைய முடிச்சிட்டு வர்றப்போ வரட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று அரவிந்த் அவனின் பதற்றத்தை குரலில் காட்டிக்கொள்ளாமல் பேச மாதவியோ சிரிக்க ஆரம்பித்தாள். சரிடா, நான் போன் பண்ணி உன் பொண்டாட்டிய ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல,
சரிதானே? சரி, நீ எப்போ வருவ என்று மாதவி கேட்க, அரவிந்தோ அவந்திகாவை விட்டு ஒரு அடி கூட நகரும் மனநிலையில் இருக்கவில்லையே. அதனால் அவனும் வீட்டிற்கு போக போவதில்லை என்கிற முடிவில்தான் இருந்தான். அதை மாதவியிடம் சொல்ல ஆரம்பித்தான். இல்லம்மா, எனக்கும் வேலை இருக்கு, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது என்று அரவிந்த் கூற மாதவிக்கு சிரிப்பு வந்தது. பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னதும் உனக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கலையா? நல்ல பையன் போ. சரி அரவிந்த், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நேத்ரா விஷயம் என்னாச்சு? ஏன் நேத்ரா கிட்ட எதுவும் கேட்க வேண்டான்னு சொன்ன என்று மறுபடியும் விட்ட இடத்தில் இருந்தே தொடங்கினாள் மாதவி. அரவிந்திற்கோ அவனின் பொறுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காத்து வாங்க போய்க் கொண்டிருந்தது. அம்மா, நான் தான் எல்லாத்தையும் வந்து சொல்றேன்னு சொன்னேன்ல. நேத்ராவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்று கடுப்பில் பல்லை கடித்துக் கொண்டு அரவிந்த் பேச, மாதவியோ அரவிந்தின் கோபத்தை உணர்ந்து அமைதியானாள். சரிப்பா, நீ வந்தே சொல்லு என்று மாதவி கூறியதும், மாதவி அதற்கு மேல் எதுவும் பேசுவதற்குள் போனை வைத்து விடலாம் என்று அரவிந்த் டக்கென்று காலை கட் செய்தான். அரவிந்த் அவ்வளவு தூரம் கூறியும் கூட மாதவிக்கு இருப்பு கொள்ளவில்லை. ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று மாதவியின் மனம் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. அப்போது பார்த்து அங்கு மரியா வரவும், மரியாவை பிடித்துக் கொண்டவள் அவளிடம் புலம்ப ஆரம்பித்தாள். மரியா, நீயே சொல்லு. நேத்ரா திலக்க பாக்க போறேன்னு போனா, அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு அரவிந்தும் பொம்மியும் போனாங்க. ஆனா அரவிந்த் இப்போ கால் பண்ணி நேத்ரா வீட்டுக்கு வந்ததும் அவகிட்ட எதுவும் விசாரிக்க வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா சொல்றான். பொம்மி எங்கன்னு கேட்டா அவ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டதாவும் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டான்னு சொல்றான். சரி, நீயாவது எப்போ வருவேன்னு கேட்டா அவனுக்கும் வேலை இருக்கான், அவனும் வீட்டுக்கு வர மாட்டானா. நேத்ரா வேற இன்னமும் வீட்டுக்கு வரல. இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னவோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது. நான் நினைக்கிறது சரிதானே? நீ என்ன நினைக்கிற மரியா என்று எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பேசிக்கொண்டே போன மாதவி மரியாவை திரும்பி பார்க்க, மரியாவோ திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி முழித்துக் கொண்டிருந்தாள். அவள் முழித்த மொழியிலேயே மரியாவிற்கு மாதவி சொன்ன எதுவும் சுத்தமாக விளங்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதை புரிந்து கொண்ட மாதவி, மரியா, நீ போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா என்று கூறியதும், சரிங்க மேடம் என்று வேகமாக தலையாட்டிய மரியா அங்கிருந்து மின்னல் வேகத்தில் எஸ்கேப் ஆனாள். மாதவியோ குழப்பமாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டு, இங்க நடக்கிறது எதுவும் எனக்கே புரியல. இதுல மரியாவை சொல்லி என்ன பண்றது? முருகா, எனக்கு எதுவும் தெளிவா புரியலனாலும் என் மனசு என்னவோ படபடன்னு அடிச்சுக்குது. எதுவா இருந்தாலும் சரி, என் பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீதான் அவங்களுக்கு துணையா இருக்கணும் என்று கடவுளிடம் உருக்கமாக வேண்டிக் கொண்டாள். அம்மாக்களின் மனம் விஞ்ஞானத்தை எல்லாம் தாண்டியது ஆயிற்றே. அப்படி இருக்க அவர்களிடம் ஒற்றை பொய்யால் உண்மையை மறைத்துவிட முடியுமா என்ன? பாகம் 84. மாதவி கடவுளிடம் உருகி வேண்டிக் கொண்டிருக்க, சரியாக அந்த நேரம் பார்த்து வாசலில் நேத்ராவின் கார் வந்து நின்றது. நேத்ரா வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்தாள். நேத்ராவை பார்த்த மாதவிக்கு அரவிந்த் போனில் அவ்வளவு தூரம் பேசியது எதுவும் நினைவில் இல்லாமல் போக, நேத்ராவை தோண்டி துருவி கேள்வி கேட்க ஆரம்பித்தாள் மாதவி. நேத்ரா, வந்துட்டியாமா? என்னமா ஆச்சு? திலக்க பாத்தியா? அவன்கிட்ட பேசினியா? அவன் என்ன சொன்னா என்று மாதவி கேள்விகளால் நேத்ராவை திணறடித்துக் கொண்டிருக்க, நேத்ராவோ அரவிந்த் எச்சரித்ததை நினைவுபடுத்தி பார்த்து உஷாரானாள். அது இல்லம்மா, திலக்க பாக்கல, வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க என்று நேத்ரா கண்கள் கலங்கியபடி மாதவியின் முகத்தை கூட பார்க்காமல் தரையை பார்த்தபடி பதில் கூறிக்கொண்டிருக்க, மாதவிக்கு நேத்ராவின் மீது சந்தேகம் வந்தது. நேத்ரா, அம்மாவை பாரு, அம்மாவை பார்த்து பதில் சொல்லு. அங்க என்னதான் நடந்துச்சு? நிஜமாவே அந்த பையன் உன்னை பார்க்க வரலையா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு நேத்ரா என்று மாதவி நேத்ராவின் முகத்தை நிமிர்த்தியபடி கேட்க, நேத்ராவோ உண்மையை சொல்லவும் முடியாமல் பொய்யை சொல்லும் தைரியமும் இல்லாமல் திண்டாடி போனாள். சரியாக அந்த நேரம் பார்த்து காஃபி எடுத்து கொண்டு வந்த மரியா
அரவிந்த் போனில் கூறியது நினைவுக்கு வந்தவளாக மாதவியிடம் ஓடி வந்தாள். மேடம், அரவிந்த் சார் சொன்னதை மறந்துட்டீங்களா என்று மரியா மாதவியின் காதில் கிசுகிசுக்க அந்த சமயம் பார்த்து நேத்ரா மாதவியிடம் இருந்து விலகி மாடிக்கு ஓடினாள். ஆனால் மாதவியோ உண்மையை தெரிந்து கொள்ளாமல் நேத்ராவை விடுவதாக இல்லை. நேத்ரா நில்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போ என்று மாதவி நேத்ராவின் பின்னாலேயே ஓட முயற்சி செய்ய மரியா மாதவியின் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். மேடம், அரவிந்த் சார் நேத்ராமா கிட்ட எதுவும் விசாரிக்க வேண்டான்னு சொன்னாருன்னு நீங்க தானே மேடம் சொன்னீங்க. இப்போ நீங்களே அதை மறந்துட்டு அவசரப்பட்டு இருக்கீங்களே. அரவிந்த் சார் சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும் தானே மேடம் என்று மரியா தயக்கமான குரலில் கூறவும் மாதவியோ அரவிந்த் கூறியது நினைவுக்கு வந்து அமைதியானாள். இருந்தாலும் மாதவியின் மனம் ஆறவில்லை. இல்ல மரியா, என் தவிப்பு உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. விஷயம் என்னன்னு தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது என்று புலம்பியவள் அதற்கு மேல் பேசி ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று உணர்ந்து வருத்தத்தோடு அவளின் ரூமிற்கு சென்றாள். மரியாவோ மாதவிக்காக கொண்டு வந்த காஃபி கிளாஸை வைத்துக்கொண்டு இங்கே என்னதான் நடக்குதோ என்று குழப்பமான முகபாவத்தோடு நின்று கொண்டிருந்தாள். மாதவி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்வாள் என்று தெரிந்துதான் அரவிந்த் முன்கூட்டியே நேத்ராவிற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாதவிக்கும் கால் செய்து பேசியிருந்தான். ஆனால் எல்லாவற்றையும் மீறி மாதவி இப்படி மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பாள் என்று அரவிந்திற்கு தெரிந்திருக்கவில்லையே. இப்போதைக்கு அரவிந்தின் ஒட்டுமொத்த கவனமும் மயக்க நிலையில் இருக்கும் அவந்திகா மீதுதான் இருந்தது. அவந்திகாவிற்கு அருகிலேயே சேரை போட்டு அமர்ந்திருந்த அரவிந்த் அவந்திகாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சாரி அவந்திகா, இதெல்லாம் ஏன் தப்புதான். உன்னை அங்க நான் கூட்டிட்டு போயிருக்க கூடாது. லாட்ஜுக்குள்ள உன்னை தனியா அனுப்பி இருக்க கூடாது. இது எல்லாமே ஏன் தப்புதான். என்னாலதான் நீ இவ்ளோ அடி வாங்கியிருக்க. எல்லாமே என்னாலதான் அவந்திகா. நான் பண்ண தப்புக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று வேதனையால் அரவிந்த் புலம்பிக் கொண்டிருக்க அவந்திகாவோ மயக்கம் தெளிந்து மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். அவளுக்கு முன்னால் கலங்கிய கண்களோடு அரவிந்த் அமர்ந்திருப்பதை பார்க்கவும் அவந்திகாவிற்கு என்னவோ போல் இருந்தது. அரவிந்த் சார் என்று மெல்லிய குரலில் அவந்திகா அழைக்கவும் அரவிந்தோ அவந்திகா கண் விழித்த சந்தோஷத்தில் தடுமாறி போனான். எழுந்திருச்சிட்டியா அவந்திகா? என்ன பண்ணுது? ரொம்ப வலிக்குதா? டாக்டரை வர சொல்லட்டுமா என்று அரவிந்த் பதற்றத்தில் தடுமாற, அந்த நிலையிலும் அரவிந்தின் பதற்றத்தை பார்த்த அவந்திகாவிற்கு ஆச்சரியமாகி போனது. சார், எனக்கு என்ன ஆச்சு? நான் உயிரோட தானே இருக்கேன். நான் பாக்குறதெல்லாம் நிஜமா இல்ல கனவா என்று அவந்திகா பினாத்தவும் அரவிந்திற்கு தவிப்பானது. அவந்திகா, உனக்கு ஒன்னும் ஆகல. சின்னதா கால்ல அடிபட்டிருக்கு. பெருசா வேற ஒன்னும் இல்ல. இன்னும் 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா நீ டோட்டலா குணமாகிடுவேன்னு டாக்டர் சொன்னாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் என்று அரவிந்த் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவின் கண்கள் திகைப்பில் விரிந்தது. உண்மையை சொல்லுங்க சார், நிஜமாவே நான் உயிரோட தான் இருக்கேனா இல்ல நான் கனவு கண்டுட்டு இருக்கேனா? எதுவா இருந்தாலும் இப்போ நடக்கிறது மட்டும் உண்மை இல்லைன்னு தெரியுது என்று அவந்திகா பேசவும் அரவிந்திற்கோ இது நிஜம்தான் என்று அவந்திகாவிற்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. இது நிஜம்தான், நம்ப மாட்டியா? சரி, இப்ப பாரு என்று கூறியவன் அவன் கைகளை கிள்ளிக் கொண்டு மெல்லமாக கத்தினான். பாத்தியா, எனக்கு வலிக்குது. அப்போ இது நிஜம்தானே? நீ நல்லாதான் இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகல என்று அரவிந்த் டோட்டலாக வித்தியாசமாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவந்திகாவிற்கோ குழப்பம்தான் அதிகமானது. அரவிந்த் சார், எல்லாமே ஓகே தான். ஆனா நீங்க இவ்ளோ அக்கறையா பேசுறத பார்த்தாதான் எனக்கு இது நிஜமாங்கிற சந்தேகமே வருது என்று அவந்திகா குழப்பத்தில் பேச அரவிந்தோ வேடிக்கையாக சிரித்து கொண்டான். இந்த நிலையிலையும் நீ என்ன கிண்டல் பண்றியா? சரி விடு, உனக்கு தண்ணி வேணுமா? இரு, எடுத்து தரேன் என்றவன் ஓடிப்போய் தண்ணீர் எடுத்து கொடுத்தான். இந்தா தண்ணி குடி என்று அரவிந்த் கிளாஸை நீட்ட அவந்திகாவாலோ
எழுந்திருக்க முடியவில்லை. சார், என்னால நகரக்கூட முடியலையே என்று அவந்திகா பயந்து போய் கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத, இப்பதானே கண்ணு முழிச்சிருக்க, அதான் அப்படி இருக்கும், நீ வாயத் தர, நானே உனக்கு தண்ணி குடுக்கறேன் என்று கூறியவன் அவந்திகாவின் வாய் அருகில் கிளாஸை கொண்டு வந்தான். அவந்திகா, ஒன்னதான் வாயத் தரேன்னு சொன்னேன் என்று அரவிந்த் கூறிக்கொண்டிருக்க, அவந்திகாவோ திகைப்பும் ஆச்சரியமுமாக அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹலோ மேடம், இந்த உலகத்துல தானே இருக்கீங்க, இல்ல டூயட் பாட எங்கேயாவது போயிட்டீங்களா? தண்ணி குடிக்கணும்னா வாய திறந்தாதான் குடிக்க முடியும், வாய திறன்னு சொன்னேன் என்று அரவிந்த் கிண்டலும் கொஞ்சலுமாக பேச, அவந்திகாவிற்கோ மறுபடியும் மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. அரவிந்த் சார் என்று அவந்திகா மெல்லிய குரலில் அழைக்கவும், என்று உடனடியாக கொட்டினான் அரவிந்த். இது நீங்க தானா? இல்லனா குளோனிங் முறையில உங்கள மாதிரியே ஒரு டூப் ரெடி பண்ணி என்ன பாத்துக்க வச்சிருக்கீங்களா என்று அவந்திகா ஆச்சரியத்தோடு கேட்கவும், அரவிந்திற்கோ சிரிப்பு வந்தது. உன்னை பாத்துக்க கோடி கணக்குல செலவு பண்ணி குளோன் வேற ரெடி பண்ணணுமா? அதான் உன்னை பாத்துக்க நான் இருக்கேனே, அப்புறம் எதுக்கு டூப் எல்லாம்? இப்போ நீ வாய திறக்க போறியா இல்லையா என்று அரவிந்த் தண்ணீர் கிளாஸை அவந்திகாவின் வாய் அருகில் கொண்டு வர, அவந்திகாவோ விழிகள் விரிய ஆச்சரியத்தோடு தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தாள். அவந்திகா தண்ணீரை குடித்து முடித்து வாயை மூடிக்கொண்ட பிறகும் அரவிந்த் கிளாஸை கொஞ்சம் சாய்த்திருக்க, தண்ணீர் லேசாக அவந்திகாவின் டிரெஸ்ஸின் மீது பட்டது. முதலில் அதை பார்த்ததும் பதறிப்போன அரவிந்த் சில வினாடிகளிலேயே சமாளித்துக் கொண்டு டவலை வைத்து அந்த ஈரத்தை துடைத்து விட்டான். ஆனாலும் அவனுக்குள் கொஞ்சம் நடுக்கம் இருக்கத்தான் செய்தது. இதுவரை அரவிந்த் யாரையும் இந்த மாதிரி கவனித்துக் கொண்டதில்லை. அதனால் ஒரு பேஷண்டை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற பக்குவம் கூட அவனிடம் இருக்கவில்லை. அப்படி இருக்க எப்படி அவந்திகாவை பார்த்து கொள்ள போகிறோமோ என்கிற பதட்டம் அரவிந்திற்கு இருக்கவே செய்தது. இருந்தாலும் போக போக பழகி கொள்ளலாம் என்கிற மனநிலைக்கு வந்தவன் அவந்திகாவை பார்த்து மெல்ல புன்னகைத்தான். பிறகு அவந்திகா குடிப்பதற்காக அரிசி கஞ்சியை எடுத்து வந்தவன் மெதுவாக அவளுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான். அரவிந்த் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்த அவந்திகாவிற்கோ இன்னமும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. மெதுவாக கஞ்சியை முழுங்கியவள் அரவிந்தை ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி, சார், நீங்க அடுத்த படத்துல கேர்டேக்கர் ரோல்ல நடிக்க போறீங்களா என்று சந்தேகத்தோடு கேட்டாள். அவந்திகா அப்படி கேட்கவும் அரவிந்திற்கோ கடுப்பானது. அவன் இவ்வளவு தூரம் அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து அவள் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதை விட்டுவிட்டு சந்தேக பார்வையோடு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாளே என்கிற கோபம்தான் அது. உடனே எரிச்சலாக அவந்திகாவை பார்த்தான். ஷட்டப், பேசாம சாப்பிடு என்று கண்டிப்பான குரலில் கூறவும் அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு நிம்மதியானது. அப்பாடா, ஒரு வழியா அரவிந்த் சார் பழைய மோடுக்கு வந்துட்டாரு, இப்பதான் இந்த உலகத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது என்று நினைத்து கொண்டவள் அதற்கு பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக கஞ்சியை சாப்பிட ஆரம்பித்தாள். அவந்திகாவின் மனநிலையை புரிந்து கொண்ட அரவிந்திற்கோ என்னடா இது வம்பாக இருக்கிறதே என்று எரிச்சலாக இருந்தது. அதுவரை மென்மையாக அவந்திகாவை கையாண்டவன் அதற்கு பிறகு ஹார்ஷாக ஊட்டிவிட ஆரம்பித்தான். அவந்திகாவோ அரவிந்தின் ஹார்ஷான பிஹேவியரை பொருட்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக சாப்பிட்டு முடித்தாள். நீ தூங்கு, நான் வெளியில போயிட்டு வரேன் என்று கூறியவன் ரூமிற்கு வெளியில் வந்ததும் தான் அவன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தது. நான் அன்பா நடந்துகிட்டா கூட அது அவந்திகாவுக்கு உண்மையா தெரியலையே, ஏன் இந்த அவந்திகா இப்படியெல்லாம் நடந்துக்கிறா என்று அரவிந்த் யோசித்துக் கொண்டிருக்க அவனின் மனமே அவனுக்கு உண்மை என்னவென்று உடைத்து கூறியது. என்ன அரவிந்த், அவந்திகா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு புரியலையா? எல்லாம் ஒன்னாலதான். இத்தனை நாளா அவகிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்த, இப்போ திடீர்னு போய் அவ மேல அன்பு மழைய பொழிஞ்சனா அவ சந்தேகப்படத்தானே செய்வா. அவ மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் இப்படிதான் சந்தேகப்படுவாங்க. எப்பவும் அடிக்கிறவன் திடீர்னு அணைச்சுக்கிட்டா அவளுக்கு பயம் வரத்தானே செய்யும். சோ உன்னோட திடீர் மாற்றத்தை அவ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு என்று
அரவிந்தின் மனம் அவனுக்கு விளக்கி கூறவும் அரவிந்திற்கும் அதுதான் சரி என்று பட்டது. வெளியில் அரவிந்த் இப்படி யோசித்துக் கொண்டிருக்க பெட்டில் படுத்துக் கொண்டிருந்த அவந்திகாவின் எண்ணமோ வேறு மாதிரியாக இருந்தது. விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தவளுக்கு அரவிந்தின் அக்கறையும் அன்பு வழிந்தோடும் முகம் நினைவுக்கு வரவும் வாய்விட்டே பேச ஆரம்பித்தாள். இருக்காதே, இது அரவிந்த் இல்லையே. ஒரே நாள்ல அரவிந்த் இப்படி மாறிடுவாரா என்ன? ஒருவேளை நிஜமாவே அவர் கேர்டேக்கர் கேரக்டர்ல நடிக்க போறாரோ? அதுக்குதான் என்ன வச்சு பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கிறாரோ? இல்லாட்டி அரவிந்தாவது இப்படி அக்கறையா கவனிச்சுக்கிறதாவது என்று கூறிக்கொண்டவளுக்கு அப்பொழுதும் அந்த யூகம் திருப்தி அளிக்கவில்லை. சச்ச, அவர் நடிக்கிற மாதிரி ஒன்னும் தெரியலையே. நிஜமாவே அக்கறையாத்தான் நடந்துகிட்டாரு. ஒருவேளை அவருக்கு என் மேல லவ் வந்திருக்குமோ? இத்தனை நாளா அவர் கண்ணுக்கு தெரியாத என்னோட அழகு இப்போ தெரிஞ்சிருக்குமோ? அதான் என் அழகுல மயங்கி என் மேல காதல்ல விழுந்துட்டாரோ என்று கிறுக்குத்தனமாக யோசித்தவள் அவளுக்கு அருகில் இருந்த போனை எடுத்து ஃப்ரண்ட் கேமராவில் அவள் முகத்தை பார்த்தாள். கேமராவில் அவளின் முகத்தை பார்த்ததும் போனை பெட்டில் கிடாசியவள், என்னது நம்ம மூஞ்சா இப்படி இருக்கு? என்ன அவந்திகா, நீ எப்படி இருந்த நீ இப்படி ஆகிட்டியே? என் மூஞ்ச பாக்க எனக்கே சகிக்கலையே. இதுல அரவிந்த் இந்த அழகுல மயங்கி வேற உன் மேல லவ்ல விழுந்துட்டான்னு யோசிக்கிற. ஒருவேளை இப்படி அசிங்கமா இருந்தாதான் அரவிந்துக்கு பிடிக்குமோ? அவன்தான் ஒரு லூசு பையனாச்சே. மேபி அவனுக்கு ஏதாவது அக்லி போபியா கூட இருக்கலாம். அதான் இத்தனை நாளா பியூட்டி குவீனா இருக்கும் போதெல்லாம் கண்டுக்காம இப்படி மூஞ்சியெல்லாம் பிளாஸ்டரி போட்டிருக்கும் போது இவ்ளோ அன்பா நடந்துக்கிறான். சரியான மக்கு மடையன். அதுக்காக நான் எப்பவுமே இப்படி பிளாஸ்டரியோடயேவா சுத்த முடியும்? எப்படியோ கொஞ்ச நாளைக்காவது இவன் இப்படி அன்பா நடந்துகிட்டா போதும். அதுவரை ஜாலியா இந்த ஃபீலிங்கை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் என்று நினைத்தவள் அரவிந்த் காட்ட போகும் அன்பை அனுபவிக்க தயாரானாள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று திருவள்ளுவரே கூறியிருக்கிறாரே. அப்படி இருக்க அரவிந்த் மட்டும் எத்தனை நாளைக்கு அன்பை ஒளித்து வைத்து ஓடிக்கொண்டிருக்க முடியும்? பாகம் 85. அடிபட்ட நிலையில் ஹாஸ்பிட்டலில் கிடக்கும் போது கூட அவந்திகாவின் நக்கல் குறைந்திருக்கவில்லை. அரவிந்தை கேர்டேக்கர் மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தவள் அவனுக்கு வேலை கொடுத்து அதிகாரமாக மிரட்டுவது போல நினைத்து பார்த்து சிரித்து கொண்டாள். சிரிக்கும் போது கன்னத்தில் ஏற்பட்ட அடி அவளுக்கு வலியை கொடுத்தாலும் அரவிந்தை கேர்டேக்கர் மாதிரி யோசித்ததும் அவந்திகாவால் சிரிப்பை அடக்க முடியாமல் போனது. சிரித்துவிட்டு ஆ என்று வலியில் கத்தியவள் மறுபடியும் சிரித்து கொண்டாள். இப்படியாக அவந்திகா கற்பனையில் மிதந்து கொண்டிருக்க அரவிந்தோ ரூமிற்குள் வந்திருந்தான். அவந்திகா இப்படி கேணத்தனமாக சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு அவந்திகாவின் நடவடிக்கை வினோதமாக தோன்றியது. இவ எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கா என்று யோசித்தவன் அவந்திகாவின் முகத்திற்கு நேராக கையசைக்கவும் தான் அவந்திகா நிஜ உலகிற்கு வந்தாள். எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? டாக்டர் உனக்கு தலையில அடிபடலன்னு தானே சொன்னாரு. ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்திரலாமா என்று அரவிந்த் கேட்கவும் அரவிந்த் எந்த அர்த்தத்தில் பேசுகிறான் என்று புரிந்து கொண்ட அவந்திகா அரவிந்தை முறைத்து பார்த்தாள். எதுக்கு இப்படி முறைக்கிற? இப்போ என்ன நான் உன்னை பைத்தியம் நான் சொன்னேன்? ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் தானே கேட்டேன் என்று சமாளித்தவன் நக்கலாக சிரித்தபடியே அங்கிருந்து சேரில் உட்கார்ந்து கொண்டு போனை நோண்ட ஆரம்பித்தான். அவந்திகாவிற்கோ அரவிந்த் நக்கல் அடித்ததும் சிரித்ததும் பார்த்து கடுப்பானது. அரவிந்த், நீதான் ஊர்லயே புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? அடிபட்டு கிடக்கிறவளை பார்த்து நக்கலா அடிக்கிற? உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் என்று பொறுமிக் கொண்டவள் ஆ என்று சத்தமாக கத்தினாள். அவந்திகா அப்படி கத்தவும் போனை பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் பதறி போய் பெட்டுக்கு ஓடி வந்தான். என்ன அவந்திகா, என்னாச்சு? வலிக்குதா? டாக்டர் கூப்பிடட்டுமா என்று அரவிந்த் பதற்றமும் அக்கறையாக கேட்கவும் அவந்திகாவிற்கு உள்ளுக்குள் குதூகலமாக இருந்தது. அரவிந்த், அப்படி வா வலிக்கு. இப்போ உன்னை எப்படி வச்சு செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு. என்னையா நக்கல் அடிக்கிற?
என்று மனதுக்குள் சிரித்து கொண்டவள் அவளின் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாள். அது சார், எனக்கு ரொம்ப பசிக்குது, பசி தாங்க முடியல என்று அவந்திகா பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கூறவும் அரவிந்த் சந்தேகமாக பார்த்தான். கொஞ்ச நேரம் முன்னாடி தானே கஞ்சி கொடுத்தேன், அதுக்குள்ள பசிக்குதா என்று அரவிந்த் பாயிண்டாக பேச அவந்திகாவோ உச்சு கொட்டினாள். இப்படி பேஷண்ட் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கணக்கு பாக்குறீங்களே சார், சரி விடுங்க, எனக்கு இப்போ பசிக்கல என்று அவந்திகா உதட்டை சுளிக்க அரவிந்திற்கு அவன் பேசியதை நினைத்து அவனுக்கே வெட்கமாகி போனது. என்ன அரவிந்த் இப்படி பண்ணிட்ட? பாவம், அடிபட்டு உடம்பு முடியாம இருக்கா, இந்த நேரத்துல இப்படியா பேசுவ என்று அவன் மனசாட்சியே அவனை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கவும் அரவிந்த் அவந்திகாவிடம் சாரி கேட்டான். சாரி அவந்திகா, நான் ஏதோ சாதாரணமா தான் கேட்டேன். சரி, நான் கஞ்சி எடுத்துட்டு வர சொல்றேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ என்று அரவிந்த் மென்மையான குரலில் கூறவும் அவந்திகாவோ வயிற்றை தொட்டுக்கொண்டு மறுபடியும் ஆ என்று கத்த ஆரம்பித்தாள். சார், நான் வேணும்னா பொறுத்துப்பேன், ஆனா என் வயிறு அது வரைக்கும் பொறுத்துக்கிற மாதிரி இல்ல சார். கஞ்சி எடுத்துட்டு வர்றப்ப வரட்டும், இப்போதைக்கு ஃப்ரூட்ஸ் ஆவது கொடுங்க சார் என்று அவந்திகா விடாப்பிடியாக கேட்கவும் அரவிந்தோ அங்கு வைக்கப்பட்டிருந்த சாத்துக்குடியை எடுத்து அவந்திகாவிடம் நீட்டினான். என்ன சார், இப்படி கையில கொடுத்தா எப்படி? ஏற்கனவே என் கையில அடிபட்டிருக்கு என்று அவந்திகா மீண்டும் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்கவும் அரவிந்த் பழத்தை உரிக்க ஆரம்பித்தான். அதற்குள் அவந்திகாவோ வேண்டுமென்றே, சார், ஒரு பழத்தை உரிக்க இவ்ளோ நேரமா? எனக்கு பசியில உயிர் போகுது, சீக்கிரம் சார், சீக்கிரம் என்று கத்திக்கொண்டே இருக்க அவசரமாக பழத்தை உரித்தவன் கண்களில் சாத்துக்குடியின் சாறு தெரித்தது. அவன் கண்கள் லேசாக எரிய அதை கூட பொருட்படுத்தாமல் அரவிந்த் பழத்தை உரித்து முடித்திருந்தான். இந்தா காட்டு, நான் ஒவ்வொன்னா ஊட்டி விடுறேன் என்று அரவிந்த் ஒரு சுளையை எடுத்து அவந்திகா வாயில் ஊட்டவும் அவந்திகாவோ அந்த ஒரு சுளையை மட்டும் சமத்தாக சாப்பிட்டு விட்டு கண்களை மூடிக்கொண்டாள். அரவிந்தோ பழத்தை கையில் வைத்துக்கொண்டு, இந்தா அவந்திகா, இந்தா காட்டு என்று அவந்திகாவை கூப்பிட்டு கொண்டே இருக்க அவந்திகாவோ கண்களை திறப்பதாக இல்லை. தூங்கிவிட்டது போல பாவலா காட்டிக் கொண்டிருந்தாள் அவந்திகா. சில நொடிகளுக்கு அவந்திகாவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் பழத்தை டேபிளின் மீது வைத்துவிட்டு வெளியில் சென்று விடவும் அரவிந்த் வெளியில் போய்விட்ட சத்தத்தை கேட்டு மெதுவாக கண்களை திறந்து பார்த்தவள் சிரித்து கொண்டாள். அரவிந்த் சார், என்ன பார்த்தா நக்கல் அடிச்சு சிரிச்சீங்க? இப்ப பாத்தீங்களா உங்களை எப்படி வேலை வாங்கினேன்னு? நல்லா கடுப்பானீங்களா? இது வெறும் ட்ரைலர் தான், இதுக்கு மேலதான் மெயின் பிக்சரே இருக்கு. இந்த அவந்திகா யாருன்னு நினைச்சீங்க என்று அவந்திகா வில்லத்தனமாக விட்டத்தை பார்த்து சிரித்து கொண்டிருக்க அரை கதவு திறக்கும் சத்தத்தை கேட்டதும் அவந்திகா மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். அரவிந்தோ அவந்திகா நினைத்தது போல் இல்லாமல் கையோடு நர்ஸை அழைத்து கொண்டு வந்திருந்தான். பாருங்க, இவ்ளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தா, பசிக்குதுன்னு பழம் கேட்டா, ஆனா உரிச்சு குடுக்கறதுக்குள்ள மயக்கம் போட்டுட்டா, என்னன்னு பாருங்க என்று அரவிந்த் பேசிக் கொண்டிருக்க நர்ஸோ, இருங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க, நான் செக் பண்றேன் என்று அவந்திகாவின் அருகில் வந்து செக் செய்ய ஆரம்பித்தாள். செக் செய்து முடித்தவள், சார், அவங்க மயக்கம் எல்லாம் போடல, டயர்ட்ல தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க திருப்திக்கு வேணும்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன் என்று ஏதோ ஒரு மருந்தின் பெயரை கூறி அவந்திகாவின் கையில் ஒரு ஊசியை போட்டுவிட்டு கிளம்பி இருந்தாள் நர்ஸ். அவந்திகாவிற்கோ இருக்கும் வழியில் கையில் போட்ட ஊசி வேறு வலித்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஊசி போடும்போது தூங்குவது போல நடிப்பது வேற சிரமமாக இருந்தது. டேய் பாவி அரவிந்த், உன்ன கடுப்பேத்தலான்னு பார்த்தா சின்ன குழந்தைங்க அம்மாவை கூட்டிட்டு வர்ற மாதிரி போய் நர்ஸ கூட்டிட்டு வந்து எனக்கு ஊசி போட வச்சிட்டியே. உன் அக்கறைக்கு ஒரு அளவே இல்லையாடா? இருக்கிற வலி போதாதுன்னு இந்த வலி வேறையா? நீ சாதாரண ஆளே கிடையாதுடா, பிறவி வில்லன் நீ என்று
அவந்திகா மனதிற்குள் அரவிந்தை திட்டி தீர்த்தாள். ஊசி போட்ட இடம் வேறு அவந்திகாவிற்கு சுர்ரென்று வலித்துக் கொண்டிருக்க அவந்திகா மெல்ல கண்களை திறந்து பார்க்க அரவிந்தோ அவந்திகாவின் முகத்தை குறு குருவென்று பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவந்திகா, முழிச்சிட்டியா? நல்ல வேளையா அந்த நர்ஸ் கூட்டிட்டு வந்தேன். அவங்க இன்ஜெக்ஷன் போட்டதும் தான் நீ முழிச்சிருக்க. இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். உனக்கு பசிக்குதுன்னு சொன்னியே, பழம் சாப்பிடுறியா என்று அரவிந்த் அக்கறை மழையை கொட்டோ கொட்டென்று கொட்டிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு அழுகையே வந்தது. அவந்திகா அழுவதை போல முகத்தை சுருக்கவும் அரவிந்தோ, என்னாச்சு அவந்திகா? எதுக்கு அலற? வலிக்குதா? நான் வேணும்னா டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா என்று அரவிந்த் அவசர குரலில் கேட்கவும் அவந்திகா மெல்ல தலையசைத்து வேண்டாம் என்று மறுத்தாள். ஒன்னும் இல்ல அரவிந்த் சார், உங்க அக்கறை மழையில நனைஞ்சு அப்படியே மூழ்கி போயிருவேன் போல இருக்கு. உங்க அக்கறை ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. டாக்டர் எல்லாம் கூப்பிட வேணாம். நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும் என்று அவந்திகா அழுத்தம் திருத்தமாக கூறவும் அரவிந்தோ, உனக்கு எப்பவுமே கிண்டல் தான் அவந்திகா. சரி, நான் அங்க உட்கார்ந்திருக்கேன், ஏதாவது வேணும்னா கேளு என்று கூறிவிட்டு மீண்டும் சேரில் உட்கார்ந்து கொண்டு போன் நோண்ட ஆரம்பித்தான். அடியே அவந்திகா, இதெல்லாம் உனக்கு தேவையா? சும்மா இருந்தவனை சீண்டி விட்டு இப்படி வாங்கி கட்டிக்கிட்டியே. இதுதானா நீ ஆசைப்பட்டது? உனக்கு அரவிந்த பத்தி முழுசா தெரியல. அவன் நடிப்பு புயல் மட்டும் இல்ல, ஒரு பரம பைத்தியம். அதான் அவனை கடுப்பேத்தலான்னு பார்த்தா அவன் ஒன்ன கடுப்பேத்திட்டு ஜாலியா உட்கார்ந்திருக்கான். இதுக்கு மேலையும் அவனை கடுப்பேத்துறேன்னு போய் வீணா ஊசி குத்துற மாதிரி எந்த கிறுக்குத்தனமும் பண்ணிடாத தாயே. ரொம்ப வலிக்குது. அதுவும் ஊசி குத்துறாங்கன்னு தெரிஞ்சும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றதெல்லாம் நரக கொடுமை. அதனால உடம்பு சரியாகிற வரைக்கும் இவன் கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க வேண்டாம். இல்லாட்டி இவன் அக்கறை கடல்ல உனக்கு ஆபரேஷன் பண்ணி கூட உன்ன மூழ்கடிச்சிருவான் பாத்துக்கோ என்று அவந்திகாவின் 7ஆம் அறிவு அறிவுறுத்தவும் அவந்திகா அதற்கு அடுத்த நாட்களில் சமத்தாக பெட்டில் படுத்துக்கொண்டு அரவிந்தன் பேச்சை நல்ல பிள்ளையாக கேட்க ஆரம்பித்தாள். ஆனால் அவந்திகா சும்மா இருந்தாலும் விதி அவளை சும்மா இருக்க விடுமா? விதி அரவிந்த் மூலம் விளையாட ஆரம்பித்தது. அவந்திகாவிற்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த அரவிந்த் மெதுவாக அவந்திகாவிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். என்ன அவந்திகா, 2-3 நாளா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்க? என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா என்று அரவிந்த் கேட்க அவந்திகாவோ ஒன்றும் இல்லை என்று தலையசைத்தாள். நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டியா? சரி, பரவாயில்ல, டாக்டரை வர சொல்றேன், அவர்கிட்டயாவது சொல்வதானே என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகாவோ பதறி போய் அரவிந்தை பார்த்தாள். அதற்கு மேலும் அவந்திகா அமைதியாக இருந்தால் நிச்சயமாக அரவிந்த் டாக்டரை போய் கூட்டி வந்து விடுவான் என்று பயந்த அவந்திகா பேச ஆரம்பித்தாள். அரவிந்த் சார், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாவே இருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட இவ்ளோ அக்கறையா நடந்துகிட்டது இல்லையா? அதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல என்று அவந்திகா பதில் அளிக்கவும் அரவிந்த் அவந்திகாவை வினோதமாக பார்த்தான். அரவிந்தின் பார்வையை உணர்ந்தவள் அவளின் மனதில் இருப்பதையெல்லாம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தாள். சார், என் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையாவே சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது என்று அவந்திகா பீடிகை போடவும் அரவிந்தோ கோ அஹெட் என்று உடனடியாக பதில் கூறிவிட்டு அப்படி என்னதான் அவந்திகா பேச போகிறாள் என்று ஆர்வத்தோடு அவந்திகாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நான் நேத்ராவை காப்பாத்தினதாலதான் நீங்க அதுக்கு காம்பன்சேஷனா எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா எனக்கு இந்த பதில் உபகாரமோ பரிதாபப்பட்டு செய்யறதோ எதுவும் வேண்டாம் சார். நீங்க இவ்ளோ சாஃப்டா என்கிட்ட நடந்துக்க அத பாக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப அன்ஈசியா இருக்கு. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார்? நான் உங்களுக்காக நேத்ராவை காப்பாத்தல. நிஜமாவே எனக்கு பர்சனலா நேத்ராவை பிடிக்கும். அவங்க மேல இருக்கிற தனிப்பட்ட பிரியத்தாலதான் அவங்களுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். ஒருவேளை அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லாட்டியும் கூட இத நான் செஞ்சிருப்பேன்.
சோ நீங்க அதையும் நம்ம உறவையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க எப்பவும் போலவே என்கிட்ட நடந்துக்கோங்க, எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல என்று அவந்திகா அவளின் மனதில் தோன்றியதெல்லாம் பேசி முடித்த பிறகுதான் அவள் முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த அரவிந்தை கவனித்தாள். என்னதான் அவந்திகா அவள் மனதில் பட்டதையெல்லாம் பேசியிருந்தாலும் அதை அரவிந்த் எப்படி எடுத்துக்கொள்வான் என்று அவந்திகாவிற்கு எந்த ஐடியாவும் இருக்கவில்லை. ஒருவேளை அரவிந்த் கோபப்பட்டு அவளை அம்போ என்று ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பது போலத்தான் அவந்திகாவிற்கு தோன்றியது. எல்லாம் பேசி முடித்த பிறகுதான் அவந்திகாவிற்கு அவசரப்பட்டு பேசிவிட்டோமோ என்கிற சிந்தனையே வந்தது. அவள் பேசியதற்கு அரவிந்த் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறானோ என்று படபடப்போடு அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. பேசிய வார்த்தையை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிந்திருந்தும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடுபவர்களை யாரால் தான் திருத்த முடியும்?